பிரவேசித்தான். நல்ல கவனிங்க, இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி அநேக ஊழியக்காரர்கள் மற்றவர்களை பயமுறுத்துவது உண்டு. ஆனால் தெளிவை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உசியா பலப்பட்ட போது, பயங்கரமான வெற்றிகள், பயங்கரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாக இருந்தபோது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மேட்டிமையானான். நன்றாக கவனிங்கள், ஒரு மனிதனிலே பெருமை வருகிறது என்றால் அவன் தனக்கு கேடுண்டாக்கி கொள்கிறான். பெருமை சாத்தானுடைய சரக்கு. எந்த மனிதனுக்குள்ளே பெருமை வருகிறதோ அவன் தனக்கு கேடு உண்டாக்கினான். மற்றவர்களுக்கு கேடு உண்டாக்குறானா இல்லையா என்பது இரண்டாவது. தனக்கு கேடு ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகிறது. நான் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபங்களில் முக்கியமான ஒரு ஜெபம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, எந்த நேரத்திலையும் என்னை தாழ்மையின் சிந்தையிலிருந்து மாற்றிக்கொள்ளாதிரும். 47 வருடங்களாக பிரசங்கம் பண்ணுகிறேன். 110 நாடுகளில் என்னுடைய செய்திகளை ஜனங்கள் கேட்கிறார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் இந்த குழுவுக்கும் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு வருகிற கடிதங்கள், ஒவ்வொரு நாளும் வருகிற கடிதம், உங்களால் தான் நாங்கள் நிற்கிறோம், உங்களால் தான் ஊழியத்திற்கு வந்தோம், உங்களால் தான் மனம் திருமணம் என்று வருகிற கடிதங்களுக்கு குறைவில்லை. அநேக வாலிபர்களுக்கு சரியான பாதையை காண்பிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தபடியினாலே நான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதற்கு, ரோல் மாடலாக இருப்பதற்கு கர்த்தர் அநேகருக்கு மனதாக வைத்திருக்கிறாள். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், 120 பள்ளிக்கூடங்களை கட்டினேன், பெரிய ஆஸ்பத்திரிகளை கட்டினேன், நான் கட்டின பாபிலோன் என்று என்னுடைய வாழ்க்கையில் சொல்லிவிடக்கூடாது ஆண்டவரே என்பது நான் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இத்தனை பிள்ளைகளை ஆளாக்கினேன். நான் என்னுடைய மகனை பார்க்கிறதுக்கு ஒரு லீடர் வந்தார். அந்த லீடர் ஒரு சின்ன தப்பு செய்து விட்டார். ஒரு நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது தவறாக அவர் தன்னுடைய பெயரில் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டார். சபைக்காக வாங்கின சபை. அப்பொழுது என்னுடைய மகன் ஃபைனான்ஸில் ஒரு பகுதியை பார்க்கிறான், அவன் அட்மினிஸ்ட்ரேஷனில் பாதியை பார்க்கிறான், மூத்த மகன். அப்பொழுது அவரிடத்தில் சொல்லப்பட்டது, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கமிட்டி என்று இருக்கிறது. அந்த ப்ராப்பர்ட்டி சேர்மன் அவரை பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் செய்த தவறு, ஆகையினாலே நீங்கள் இதை திருத்துவதற்கான பணத்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று அந்த தலைவரை பார்த்து சொன்னார். என்னோடு கூட இருக்கிற ஒரு தலைவர் தான். அந்த தலைவரை பார்த்து சொல்லும்போது அவருக்கு பயங்கர கோபம் வந்தது. நேரம் என்னுடைய மகனுடைய ரூமுக்கு வந்தார். வந்து சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தார். தம்பி, நான் பார்க்க பிறந்த பிள்ளை நீ. ஆமாம், நான் பார்க்குறதுக்கு பிறந்த பிள்ளை, நான் உன்னை தூக்கி விளையாடினேன். ஆமையா, நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அதனால் நீ எங்களை இந்த மாதிரி மறுபடியும் செய்யறதுக்கு நீ சொன்னன்னுட்டு அவர் சொன்னார். நான் சொல்லலை ஐயா, அவர் சொன்னார், நான் ஃபைனான்ஸ் பார்க்குற ஆள், அவ்வளோதான். என் மகன் உடனே சொன்னான், நீங்கள் என்னை சொன்னீர்கள் பணக்கார வீட்டு பிள்ளை என்று. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று என்னுடைய மூத்த மகன் சொன்னான். நான் என்னுடைய +2 முடித்து விட்டு பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கு நான் சேருவதற்கு எங்கள் அப்பாவிடத்தில் பணம் இல்லை ஐயா. நானே ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை ஒரு ஆஸ்பத்திரிக்கு விற்று அவர்கள் கொடுத்த காசை வைத்து நான் ஃபீஸ் கட்டி படித்தவன் ஐயா. எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கல ஐயா. எங்கள் அப்பாவை நீங்கள் பணக்காரன்னு சொல்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய பிள்ளையை என்னுடைய தகப்பனார் எம்டெக் படிக்க வைத்திருக்கிறார். பிடெக் படித்து எம்டெக், மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங். உங்கள் பிள்ளையை எங்கள் அப்பா எம்டெக் படிக்க வைத்திருக்கார். ஆனால் என்ன பிஎஸ்சி படிக்கிறது கூட ஃபீஸ் கட்டலையா. இப்போ யார் பணக்காரன்னு சொல்லுங்க ஐயான்னு சொன்ன உடனே அவர், தம்பி தெரியாமல் சொல்லிட்டேன்டா ஐயா. அதுதான் ஐயா அகஸ்டின் ஜெபக்குமார், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊராரை உயர்த்தி மகிழ்கிறதுல எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை போல வேறொரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. நான் ஏதோ மாய்மாலத்திற்காக சொல்லவில்லை, நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல், தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாள் எல்லாம் அது
போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கும் கிருபை. இதை நான் எந்த விதத்தில் இழந்து போவதற்கு ஆயத்தமாக இல்லை. நான் இந்த வாழ்க்கையில் இதை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரை, எந்த நேரத்தில் எனக்கு மனம் அட்டிமையாக இத்தனை சாதித்து விட்டேன் என்று சாதனையாளனாக நான் காண்பிக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் அந்த வீடியோவில் பார்த்தீர்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று. தனி மனிதனாக போனேன், மொழி தெரியாதவனாக போனேன், யாரையுமே தெரியாதவனாக போனேன். இன்றைக்கு ஒரு பெரிய திரள் கூட்டமான 2500 பேரை கொண்ட ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனமாக, 3000 பேரை உதவியாளர்களாக கொண்ட ஒரு பெரிய ஸ்தாபனமாக தேவன் மாற்றி இருக்கிறது உண்மை. ஆனால் ஒன்று, எனக்கும் கிருபை தந்தீங்களா ஆண்டவங்க. பவுல் சொல்லுவது போல நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம், எல்லாரை காட்டிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த உசியா பலப்பட்ட போது தனக்கு இல்லாத ஒரு கிருபையை எடுக்கிறான். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் ஆசாரியர்கள் புதிய ஏற்பாட்டின்படி. ஆகையினால இந்த வசனத்தை சொல்லி யாரும் உங்களை பயமுறுத்தக்கூடாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டும், அவனுக்கு கொடுக்கப்படாத கிருபையை எடுத்து அவன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்த போது தேவன் பார்த்தார், இது டூ மச், இஸ் கோயிங் பியாண்ட். எல்லையை கடக்கிறான், குஷ்டரோகியாக வெளியே வருகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனை அங்கே பிதாக்களண்டையிலே ராஜா அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதபடி மாறிட்டு, ராஜாக்கள் வைக்கிற கல்லறையில் வைக்க முடியல. உசியாவே 52 வருஷம் ராஜாவாக இருந்தவனே, உனக்கு எதுக்கு அந்த பாடு? ஆண்டவர் உன்னை நம்பினாருடா, ஆண்டவர் உன்னை நம்பினார். நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் சொல்வதற்கு உன்னால் ஏன்றதை செய்வாய் என்று உன்னை நம்பினார். நீயோ கொஞ்சம் பலப்பட்ட போது உனக்குள்ள திமிர் வந்துட்டது. சபையே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் சபையை ஸ்தாபிப்பதனுடைய பெரிய நோக்கம் இந்த தேசம், நான் இருக்கிற தலைமுறை இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கே. அதை செய்வதற்கு நீ உன்னுடைய பங்கிலே நீ செயல்படாவிட்டால் நீ உன்னுடைய ராஜ்யத்தை தான் கட்டுகிறாய் என்று தைரியமாக சொல்லுவேன். நன்ற கவனிங்கள், என்னுடைய சபையினுடைய பட்ஜெட் எடுத்து பாருங்க எல்லாரும். என் சபையை நான் கனவு கணிக்கிறதுக்கு எத்தனை சதவீதம், சுவிசேஷ வேலைக்கு எத்தனை சதவீதம், அறியப்படாதவர்களுக்கு எத்தனை சதவீதம் செலவழிக்கிறேன் என்பதை ஒவ்வொரு சபையை நடத்துகிற போதகர்களும் கணக்கு காண்பித்து வைத்தால் தெரிந்துவிடும். ஒருவேளை 100 ஈரோ ஒரு சபையில் காணிக்கை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 100ல் 60 ஈரோ வாடகைக்கு, குர்சி, இந்த சேருக்கு, இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் செலவழிக்கிறீர்கள்னு வைத்துக்கொள்ளுங்க. சோத்திரம். ஏனென்றால் ஜனங்கள் வர வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருக்கு வாடகை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு சொந்த கட்டடம் இல்லை, எல்லாம் செய்ய வேண்டும், நீங்கள் வாகனம் ஓட்ட வேண்டும், உங்களுக்கு வருகிறவர்களுக்கு டீ கொடுக்க வேண்டும். 60 ஈரோ. சரி, 20 ஈரோ பக்கத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர்களை கொண்டு வருவதற்கு செயல்படுகிறதுக்கு 20 ஈரோ. 20 ஈரோவாயிலும் தேவனை அறியாத கேள்விப்படாத பகுதிகளில் ஊழிய செய்கிறவர்களுக்கு நீ கொடுத்தால் நான் உன்னுடைய சபையை அங்கீகரிப்பேன். இல்லை என்றால் நான் என்னை பொறுத்தமட்டில் அங்கீகரிக்க மாட்டேன். பிரதர், எங்களுக்கு பத்த மாட்டேக்கி 100 ஈரோ தான் வருது, 120 ஈரோ செலவாகுது, அதனால இங்கேயே நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் நீ சபை நடத்தலை, உங்கள் வீட்டை சங்கமாக்கியிருக்கிற. இட்ஸ் எ கிளப், இட்ஸ் எ கிளப், நத்திங் பட் அ கிளப். சபை அல்ல. சபையினுடைய நோக்கம் சுவிசேஷம் அறியாதவர்களுக்கு கடைசி மனுஷன் வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கு எதையும் செய்ய வேண்டும். இது மறந்து விடாதீர்கள். எந்த சபையாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். சின்னதாக இருந்தால் சின்ன பட்ஜெட்டு, பெருசாக இருந்தால் பெரிய பட்ஜெட், அவ்வளோதான். இப்படி நீங்கள் சதவீதம் போட்டு நீங்கள் வைக்கலைன்னா உங்கள் சபையை நான் சபைங்கிற கணக்கில் நான் எடுக்க மாட்டேன். நானே எடுக்கலைன்னா கர்த்தர் எடுத்துக்கொள்ளாரான்னு தெரியாது. எந்த சபையில் நீங்கள் போனாலும் சரிதான். அதற்காக எனக்கு கொடுங்கன்னு சொல்ல வரல. Connect somewhere where there is no proclamation of gospel. தேவராஜ்யத்தை தேவராஜ்யத்தை பேரை அறியாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறது ஏதாவது ஒரு ஊழியத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சபையின் மக்கள் அதற்காக ஜெபிக்கட்டும், கொடுக்கட்டும், தியாகம் செய்யட்டும்.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒவ்வொரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு சொல்வதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பீகாரில் என்னோடு கூட இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தார் ஒரு கன்வென்ஷன் ஒழுங்கு பண்ணினார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது வழக்கம். இப்போ முந்தின வருஷத்தில் நாங்கள் ஒரு இடத்துல காமனாக எல்லாரும் சேர்ந்து கன்வென்ஷன் வைப்போம் என்று சொன்னோம். ஆனால் கூட்டங்கள் இப்போ அதிகமாகிவிட்டதுனால 16 ஜோன் என்று சொல்கிற கோட்டங்கள் வைத்திருக்கிறோம், 16 டிவிஷனாக. நான் சொன்னேன் 16 இடத்துல கன்வென்ஷன் வைக்க வேண்டும், ஒரு இடத்துல கன்வென்ஷனுக்கு 1500 பேரை கூட்டுங்கள் என்று சொன்னேன். 16 கன்வென்ஷனில் 15,000 பேரை கூட்டி அவங்க கன்வென்ஷன் 1500 பேரை கூட்டினா எத்தனை பேரை கூட்டி அவங்க கன்வென்ஷன் நடத்தி விடலாம் என்று சொன்னபோது, உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவராக இருந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டராக இருக்கிற ராஜ்நாத் சிங் இருக்கிற அந்த ஊரில் ஒரு கன்வென்ஷனை ஒழுங்கு செய்தார்கள். நல்ல மழை 3 நாள். அவர்கள் செய்தது ஒரு வெளியரங்கத்தில் செய்தவர்கள். அவர்கள் வெளியே ஜனங்கள் தங்க வைக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு கன்வென்ஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தார்கள். 1600 பேர். 1200 பேரையும் தங்க வைக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், 3 நாட்கள் கூட்டம் நடக்க வேண்டும் என்று சொல்லி மழை காரணமாக ஒரு மூடி கிடந்த சினிமா தியேட்டருக்கு அவர்கள் போய் கேட்டார்கள். அவன் ஒரு பிஜேபி மனிதன். அவன் தந்திரமாக இவர்களிடத்தில் காசை வாங்கி கொண்டு என்ன செய்தான், இவர்கள் எல்லாம் 1200 பேர் வந்துட்டார். மழையின் மத்தியிலையும் 1200 பேர் வந்துவிட்டார்கள். வந்தவர்கள் எல்லாம் உள்ளே அடக்கி ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஃபோன் செய்து அவ்வளோ பேருக்கும் அடி, உள்ள கேட்டை பூட்டிட்டு அடி. ஐயா, ஊழியம் ஏதோ செய்கிறோன்னு சொல்லலை, நாங்கள் கத்தி முனையில் நின்று ஊழியம் செய்கிறவர்கள். அடித்து 7 தலைவர்களை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. 1 வாரம் ஜெயிலில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில் அந்த தலைவன், அதை நடத்தின தலைவன் இருந்தார். அவருடைய பேர் ஸ்ரீராம் இருந்தவர் அடுத்த மாதத்தில் கிறிஸ்மஸுக்கு ஒரு இடத்திற்கு ஒரு கிராமத்தில் போய் அவரும் அவருடைய மனைவியும் பிரசங்கித்து விட்டு வீட்டுக்கு திரும்புகிற வழியில் மோட்டார் சைக்கிளில் இருந்து ஒரு சின்ன தண்ணி போகிற ஒரு பைப் மட்டும் போட்டிருக்கிறார்கள். அதில் அவர் தாண்டி விழும்போது மனைவி மோட்டார் சைக்கிளிலிருந்து விழுந்து அந்த இடத்துல செத்து போனாள். அதற்கு முந்தின மாதம் ஜெயிலில் இருந்தார். நவம்பர் மாதம், டிசம்பர் மாதத்தில் இந்த இடத்துல மனைவி 5 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு, 4 பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் செத்து போனாள். நன்றாக கவனிங்கள். 22ஆம் தேதி அவள் மரித்தாள். 23ஆம் தேதி நான் அடக்கம் செய்தேன். அடக்கம் செய்துவிட்டு சாயங்காலம் ஆகிவிட்டது. அவருடைய பிள்ளை ஒன்று டெல்லியிலிருந்து வர வேண்டியிருந்தது. அதுக்காக நாங்கள் சாயங்காலம் ஆகிவிட்டது. வந்திருந்தவளையும் நான் பார்த்து விட்டு நான் அடுத்த நாள் காலையில் அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு போய் பிள்ளைகளையும் வழியும் பார்த்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாம் என்று போனால் இல்லை, ஆள் இல்லை. எங்கே போயிட்டாருன்னா, அண்ணன் இன்றைக்கி ஒரு சர்ச்சு டெடிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிட்டார். நான் அவரை ஃபோனில் கேட்குறேன், எங்கேயா இருக்கீங்க? அண்ணன், மனைவியின் மரணம் என் ஊழியத்தை தடுத்துடக்கூடாதுல்ல, நேற்று தான் புதைச்சேன், இன்றைக்கி வந்துட்டேனே, பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த சர்ச்சை நான் தான் திறக்கணும். நல்லா கவனிங்க. வட இந்தியாவில் இருந்து எழுப்பப்பட்ட ஸ்ரீராமனுடைய நிலைமையை சொல்கிறேன். அடுத்த மாதம் நான் அவருடைய ஊழியத்திற்காக ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருந்தேன், ஒரு ஜீப் வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த ஜீப் புதிய ஜீப் 1 வருஷம் ஆகிருந்தது. அந்த ஜீப்பை வீட்டு வாசலில் விட்டு, குளிர்காலங்கிறதுனால டிரைவரும் அந்த பகுதி கொஞ்சம் மோசமான பகுதிங்கனால வண்டியிலே படுத்து தூங்கிட்டு இருந்தான். 4 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு டாய்லெட் போகிறதுக்காக போனால் அதுக்குள்ளே வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. 3ஆவது மாதம் முதல்ல கைதியானார். அதுக்கு பிறகு மனைவியே இருந்தால் இப்போ அவர் ஊழியத்துக்கு வைக்க இந்த பெரிய புதிய வாகனத்தை திருடர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, அடுத்த மாதம் நாங்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கோம் இந்தியாவில். ஒரு மிஷினரியுடைய மனைவியோ அல்லது மிஷினரியை மறைத்து விட்டால் நாங்கள் 15,000 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம். 15,000 மிஷினரிகள், ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஒரு 1.25 லட்ச ரூபா இந்த பிறந்தவர்களுக்கு கொடுப்போம். அவருக்கு 1.25 லட்ச ரூபா வந்தது. என்ன செய்தார் தெரியுமா? அந்த 1.25 லட்சத்தை கொண்டது தனக்கு 4 பிள்ளைங்க இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன துண்டு நிலம் வந்தது. அதில் வேறு யாராவது வந்து வாங்கி அதில் சின்ன கோயிலை வச்சுருவாங்கன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து அதை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அந்த சபையின் பேரில் அதை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு என்னிடத்தில் இருந்து கொடுத்த போது என் கைகள் ஆடிவிட்டது. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தியாகம் இல்லாமல் நடக்காதையா.
தேவ ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவ மக்கள் தியாகம் பண்ண வேண்டும். நீங்களும் நானும் என்ன தியாகம் பண்ணுகிறோம் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் தெரிந்துவிடும். ஆண்டவருக்காக நான் இழந்தது என்ன? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தா என்று ஆண்டவர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பலப்பட்ட போது பெருமையாகி தான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்கிற நோக்கத்தை மறந்து ஜீவிக்கிற தேவ ஜனங்கள், தேவ சபைகள் ஏராளம், உலகத்தில் ஏராளம். இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆதங்கத்தோடு சொல்லுகிறேன், ஆதங்கத்தோடு கூட சொல்கிறேன். ஏதோ வந்த எனக்கு பரவசமாக இருந்தது, எனக்கு ஆறுதலாக இருக்குது, எனக்கு சுகமாக இருக்குது, அதனால தான் ஆராதனைக்கு வரேன் என்று வந்து விடாதீர்கள். தேவனுடைய ரட்சித்த நோக்கம், இந்த ரட்சிப்பின் செய்தி உலகத்தின் எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. சபை அதை மறந்து விடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்கும்படியாக நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்பொழுது மறுபடியும் நான் உங்களை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். திருப்புங்கள் 29வது அதிகாரம், 2 நாளாகமம் 29வது அதிகாரம். மறுபடியும் ஆண்டவர் உசியாவின் நாட்களிலே இருந்த எழுப்புதலை, உசியாவினுடைய கீழ்ப்படியாமை, உசியாவில் இருந்த அந்த மேட்டிமை, உசியாவில் இருந்த பெருமை அழித்து விட்டபடியினால ஆண்டவருடைய காரியம் நிறைவேறக்கூடாதபடிக்கு போனபோது மறுபடி பல மக்கள் வந்தார்கள். இப்பொழுது 29வது அதிகாரத்துக்கு வரலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 2வது வசனம் வாசிங்க. அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம், முதலாம் மாதம், அதாவது என்ன, ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் வந்த உடனே அவன் செய்யற வேலையை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து என்னன்னா மூடி போட்டானுங்க. ஆண்டோடைய இதையே மூடி போட்டு வச்சுட்டான். தேவ நாமம் வெளிப்பட வேண்டிய இடத்த மூடி போட்டு வச்சுருந்தான். இவன் வந்து கதவை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே குடிவர செய்து அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கப்பா, நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, நீங்க பரிசுத்த குலைச்சலா இருக்கீங்க, முதல்ல நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணுறான், சபையை க்ளீன் பண்ணுறான், சங்கங்களை க்ளீன் பண்ணுறான், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். வந்து ராஜாவான முதல் வேலை அதுதான். என்னை ஆண்டவர் உண்டாக்கினதற்கு, என்னை ஆண்டவர் உயர்த்தினதற்கு, என்னை ஆண்டவர் உயர்ந்தமான ஸ்தலங்களில் உட்கார வைத்ததுக்கு நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு செயல்பாடை பார்க்கலாம். இதெல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் முடித்த பின்பு ஒன்று நடக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 32வது அதிகாரம் தெரியும். அதுக்கு பிறகு 32வது அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்குது. நான் ஜம்ப் பண்ணுகிறேன். எசேக்கியாவினுடைய எழுப்புதலை குறித்து நீங்கள் பாடித்து பாருங்கள். பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது, எல்லாரும் பலி செலுத்துகிறார்கள், ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அம்பாரமாக காணிக்கை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 31வது அதிகாரம், 31வது அதிகாரம். எல்லாம் காணிக்கையெல்லாம் ஒழுங்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க. 7வது வசனத்தில் வாசிக்க. 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் சாரித்த போது சாதோக்கின் சந்ததியாகிய அசரியா என்ன பிரதான ஆசாரியன் என்ன சொல்றான்? அவனை நோக்கி இந்த நல்ல வசனத்தை வாசிங்க. இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் இருக்குது.
கொடுத்து குறைஞ்சு போனவங்க இல்லையா, கொடுத்து குறைஞ்சு போனவங்க எல்லாம் உற்சாகம், பயங்கர உற்சாகம், பெரிய கிவிங், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க பெரிய பெரிய காரியங்களை ஜனங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சந்தோஷமாக நடக்கும்போது ஒரு சோதனை, உங்களுக்கு தெரிந்த சோதனை தான். 32வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். கொஞ்சம் நில்லுங்க சிஸ்டர், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல மனுஷனுக்கும் வியாதி வரும். நம்ம நினைக்கிறது வியாதி வந்தால் பாவத்தில் விழுந்துட்டான்னுட்டு. இல்லை இல்லை இல்லை, வியாதி நல்ல மனுஷனுக்கும், பக்கத்தில் இன்னொருத்தர் இந்த பக்கம் அடுத்த பக்கம் திரும்பி சொல்லுங்கள். நல்ல மனுஷனுக்கு வியாதி வரும், கர்த்தருக்கு தீவிரமாக ஓடுறவனுக்கும் வியாதி வரும். சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா உள்ளுக்குள்ளே கிடக்குது, உள்ளுக்குள்ளே வேறு சமாச்சாரம் கிடக்குது. ஏன்னா நம்மெல்லாம் என்ன பிரசங்கம் கேட்குறோன்னா, நீ கர்த்தருக்குள் இருந்தால் வியாதி வராது. அட்டே எங்கடா இருக்குது? யார்டா சொன்னா உனக்கு நீ கர்த்தருக்குள் இருந்தால் உனக்கு வியாதி வராதுன்னு சொல்லி பொய்யாய் பிரசங்கிக்கிற செழிப்பு உபதேசக்காரருடைய பிரசங்கத்தை நிறைய கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எசேக்கியா நல்லதை செய்தான், தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தான். ஆனால் இப்போ என்னத்துக்கு என்ன வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. நல்ல கவனிங்கம்மா, வியாதி வர்றதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று, மழை பெய்கிற நேரத்தில் நீ சும்மா தலையை மூடாமல் போனீன்னா உனக்கு தடுப்பும் பிடிக்கும், உனக்கு ஜலதோஷம் வரும். ஜலதோஷம் வந்தது காரணம் என்ன? மழைக்குள்ளே நனைஞ்ச. அதுக்கு இயற்கையில் ஆண்டவர் சில விதிமுறைகளை வச்சுருக்காரு, அதை மீறினா உனக்கு வியாதி வரும். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் கொடை பிடிப்பார், பிடிக்க மாட்டார். இதெல்லாம் நீ ஏமாற்றிக்கிட்டதுக்காக செய்யக்கூடிய காரணம். கர்த்தர் எனக்கு கொடை பிடிப்பா, எனக்காக மழை வேணும்ப்பா, இல்லைன்னா நீ சாப்பிட முடியாதுப்பா. ஓகே, அப்போ இயற்கையின் விதிகளை உடைக்கும் போது தடுவம் பிடிச்சதுன்னா, காய்ச்சல் வந்ததுன்னா அதுக்கு மருந்து குடிக்கணும். சில சொல்லுவாங்க மருந்து எடுத்தா மறுரூபமாக மாட்டேன். சில சபையில் பிரசங்க மருந்து எடுத்தால் என்ன செய்ய மாட்டாங்களா? நம்ம மறுரூபமாக மாட்டோமா? நான் கேட்டேன், எந்த மருந்து எடுத்தா? இங்கிலீஷ் மருந்து எடுத்தாவா, ஹோமியோபதி எடுத்தாவா? மஞ்சள் எதுக்கே போடுறீங்க? மஞ்சள் எதுக்கு போடுறீங்க? சமைக்கும் போது மஞ்சள் போடுறீங்கள, எதுக்கு? கலர் சேர்க்கறதுக்கா? எதுக்கு போடுறீங்க? அதில் கிருமிகளை அழிக்கிற சக்தி இருக்குது. கொஞ்சம் போட்ட உடனே அந்த பருப்புலையோ அல்லது மற்றதுலையோ கிருமி இருந்ததுன்னா அதை கொல்றதுக்காக மஞ்சள் போடுறீங்க. கொத்தமல்லி எதுக்கு சேர்க்குறீங்க? இல்லைன்னா பித்தம் பிடிச்சி போயிடும். இஞ்சி எதுக்கு சேர்க்குறீங்க? வாய்வு. அப்போ இதெல்லாம் மருந்து இல்லையா? அவன் கேட்குற மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. நீங்கள் உனக்கு விசுவாசம் இருந்தால் சோத்திரம். ஆனால் மருந்து சாப்பிட்றவங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் கேட்பேன், எந்த மருந்து? இஞ்சி சாப்பிடக்கூடாதா, கொத்தமல்லி சாப்பிடக்கூடாதா, அல்லது வேறு எதாவது மஞ்சள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட பதில் இல்லை. சொல்லுவாங்க, இந்த சரீரம் மருந்து சாப்பிட்டா மறுரூபமாகாதான் இயேசு வரும்போது. ஒரு பாஸ்டர் சென்னையில் அப்படியே சொன்னார், அப்படியே பிரசங்கம் பண்ணார். எனக்கு தெரியும், எங்கள் ஊருக்காரர், அதனால் நல்லா தெரியும். அவர் பெரிய சபை தான், பெரிய பெந்தேகோஸ்தே சபை தான். ஆனால் அங்கே பிரசங்கம் பண்ணார். அவருக்கு சுகர் வந்தோடனே கால் ஒன்று எடுத்தாச்சு. இப்போ ஊசி படாமையே எடுத்தாங்க. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள், யாரையாவது இப்படி பயமுறுத்தினா காலு கை போயிடும். அதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்டே போங்கன்னு சொல்லலை, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணது எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஒரு வியாதி வந்துன்னா கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வியாதி வந்திருக்கிறத, இதுக்கு காரணம் என்ன? என்னை சிட்சிக்கிறீரா? என்னையில் குறை உண்டா? ஏதாவது குறை இருந்து என்னை திருத்துறதுக்கு வியாதி வந்ததான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவனை இவனன்னு உடனே ஒரு ஜெபகோபுரத்துக்கு ஒரு என் பிள்ளை எனக்கு ஒரே வைத்த வலியாக இருக்குது, ஜெபம் பண்ணு. இந்த பாஸ்டருங்களை கெடுத்ததே நீங்கள் தான். இவனை வைத்த வலிக்கும் முழுது வலிக்கும் ஜெபிக்க வச்சதே நீங்கள் தான். எதுக்கு எடுத்தாலும் பெட்டி வலி, எடுப்பு வலி, ஜெபிக்க வச்சு அவரை ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க விடாதபடி உன் வைத்த வலிக்கே ஜெபிச்சு, அது இன்றைக்கி போக நாளைக்கு வரும். பெண்களுக்கு மாதம் வரும். ஓய்,
நல்ல கவனிங்கய்யா. ரெண்டாவது, ஆவிகளினால தாக்குதலினால வரும். பிசாசுகளின் தாக்குதல் வரும், மனுஷ ஆவிகளுடைய தாக்குதல் வரும். பிசாசின் ஆவி என்ன செய்யும்? அதுக்கு முறையோடு தான் சண்டை போடும். 2 நாட்டுக்கு சண்டை போட்டால் எங்கே குண்டு போடணும், எங்கே குண்டு போடக்கூடாதுன்னா திட்டங்கள் இருக்குது. அதை மாதிரி பிசாசோனியை தாக்குனா அது ஒரு பெர்மிஷன் வாங்கி தான் வரும், அதெல்லாம் வரும். ஆனால் மனுஷாவி இருக்குது, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, அது எங்கேனாலும் தீவிரவாத இயக்கம். அது யாரை எங்கே போடுவான்னு தெரியாது. அந்த மாதிரி ஆவியின் தாக்குதல்னால வியாதிப்படலாம். உங்கள் ஊருக்கு வந்து முதல்ல வெள்ளிக்கிழமை வந்துட்டேன். நான் நேராக போய் சுகந்திகிட்டையும் சாந்தட்டையும் கேட்டேன், உங்கள் ஊரில் மனுஷாவி எதுக்கு எண்ணெயை போட்டு அமுக்குது? வந்த உடனே பயங்கரமான உடம்புல பயங்கர உற்சாகமாக வந்தேன். ஸ்வீஸில் மீட்டிங்கை முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே நரம்பெல்லாம் இழுக்குது. உடனே அந்த பேர்களெல்லாம் சொல்லி, இந்த மனுஷாவிகள், எனக்கு விரோதமாக இருக்கிற மனுஷாவிகள் பேரெல்லாம் சொல்லி கேட்டோடனே அடுத்த நாள் நல்லா எழுந்திரிச்சேன். ஹலோ. அப்போ 3வது வியாதி எது வருது? உன்னை சிட்சிக்கிறதுக்கு, உன்னை பரிசோதித்து பார்க்குறதுக்கு. நீ எங்கே இருக்கிறப்பா, உன் விசுவாசம் எப்படி இருக்குது, நீ ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கியா, என்ன செய்கிற? உடனே எசேக்கியா நல்ல மனுஷன்தான். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஹலோ. ஜெபம் பண்ணா, அழுதான், 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆனால் உடனே அடுத்த வசனத்தை பாருங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். போதும். 15 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து ஆண்டவர் ஈட்டி கொடுத்த உடனே அதுக்கு பிறகு தான் இவருக்கு ஹார்ட்ல கொழுப்பு ஏறுது. கொழுப்பு இருக்குன்னு சொல்லி தான் டாக்டருங்க வெட்டி சரியாக ரத்தம் போகிறதுக்கு மாற்றி விட்டாங்க. ஆனால் எசேக்கியேலுக்கு அதுக்கு பிறகு தான் மனமேட்டி வந்துட்டு அவனை பார்க்குறதுக்கு நல்லா எப்படி ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு பாபிலோன்லேருந்து ஆட்கள் வந்தா இவர் உடனே வாங்க வாங்க, புது சோஃபா செட்டு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, புது கார் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புதுசு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, பெஞ்சாதி கூட புதுசு. ஓ அப்படின்னு காட்டின உடனே நல்லா கவனிங்க எல்லாம் புதுசுன்னு காட்டின உடனே அவனுங்க பார்த்தானுங்க, அப்பான்னு போயிட்டான். ஆண்டவர் கேட்டார், வந்தவன்ட்ட என்ன காட்டின? பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிக்கணுங்க. வீட்டுக்கு விருந்தாள் வந்தால் என்ன காட்டுறேன்? சொல்லுங்க கேட்டு வைங்க, என்ன இதில் தப்பு? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா, ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்னத்தை காட்டுறப்பா? பேங்க் பேலன்ஸை காட்டுறியா, இல்லை புது சூட் எடுத்து அதை காட்டுறியா, இல்லை புது சேலை எடுத்து அதை காட்டுறியா, இல்லை கத்தரை காட்டுறியா? கத்தருக்கு கோபம் தான். நான் உனக்கு சுகம் கொடுத்து 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன், ஒரு வார்த்தை சொன்னியாடா, நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தரின் ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. எல்லாரும் பாடலாமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சொன்னால் போதும் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. எசைக்கு என்ன சொல்லியிருக்கோம்? பாபிலோன்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பாபிலோன்ல இருந்து வந்திருக்காங்க. தேவனை அறியாத தேசத்தை இருந்து வந்திருக்காங்க. விக்கிரகங்கள்ல இருந்து வணங்குறவங்க வந்திருக்காங்க. வந்தவன்ட்டு சொல்லணும், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். நான் ஜெபம் பண்ணையா, அவர்கிட்ட ஒரு புறாவை போல நான் கூவனேன். ஆண்டவர் கேட்டு எனக்கு 15 வருஷம் கூட்டி தந்திருக்காருன்னு சொல்லியிருந்தான்னா அவனுங்களும் சொல்லியிருப்பானு, ஆண்டவர் பெரியவர்னுட்டு. இவன் எல்லாத்தையும் காட்டினான். பவர் இதுங்களை காட்டினான், தன்னுடைய பொக்கிஷ சாலையை காட்டினான், பேங்க் பேலன்ஸை காட்டினான், நல்ல நல்ல சாப்பாட்டுக்கு பாத்திரம் வாங்கி வச்சுருக்க காட்டினான், இது புது சக்கா, இது புது சொன்னை, இதெல்லாம் காட்டினான். அவனுங்க போயிட்டு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். நடந்தது அதானே, நடந்தது அதானே. நம்ம வாழ்க்கையை தான் இங்கே எழுதி வச்சுருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நமக்கு இயேசு வந்தால் பாலாட்டுவார் சீராட்டுவார்ல முடிஞ்சு போச்சு. வேதத்தை வாசி. நான் நேற்று சொன்ன மாதிரி சொல்கிறேன், வேதத்தை தியானம் செய், சேதம் வராது. சரி, இப்போ ஆண்டவர் எசேக்கியாவையும் ஏமாந்துட்டார். ஐயோ, என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றதுக்கு முடியலையே. இதுதான் சான்ஸ். பாபிலோனுக்கு சுவிசேஷம் போகிறதுக்கு ஒரு சான்ஸ். பாபிலோனுக்கு யெகோவா தெய்வம் என்று சொல்வதற்கு இதுதான் சான்ஸ். இந்த மனுஷன் விட்டுட்டானே. அவன் பிள்ளை நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ 34வது அதிகாரம் 1வது வசனம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 8 வயதாயிருந்தது. 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள் தோப்புகள் சொருபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகாலின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவர்கள் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிர தோப்புகளையும் வாக்கு தோப்புகளையும் வெட்டி விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவருடைய பீடங்கள் இடையில் சுட்டெரித்து யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். இந்த யோசியா பிறக்கும் முன்னதாக பேரிடப்பட்டவன். நல்ல கவனிங்க, 8 வயசு தான். ஆனா ஆண்டவர் அவன் பிறக்கும் முன்னதாகவே பேரிட்டார். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் இந்த யோசியா என்கிற ஒருவன் பிறப்பான் என்பதை அங்கே தீர்க்கதரிசியாகிய அந்த ஒரு சின்ன தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கலாம். 13வது அதிகாரம்